ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நான் உங்களை சொல்லுங்க, என்ன 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 பண்ணுவாரா ஆண்டவர்? நம்மை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 1ஆம் அதிகாரம், இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த வசனத்தின் மேல உங்களுடைய கரங்களை வைத்து, இல்லைன்னா அந்த வசனத்தை உங்க மனசுல நினைச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை தர வேண்டும், ஒரு அபிஷேகத்தை தர வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்களை பிடிக்கிற, மனிதர்களை கைகளிலே வைக்கிற, ஆண்டவரே மனிதர்களை அரசாளுகிற, மனிதர்களுடைய ஞானங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை சீடர்களுக்கு கொடுத்தது போல இப்பொழுது ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்திலே மனிதர்களை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் இப்பொழுது எனக்கு தருவீராக ராஜா. மனிதர்களுக்கு முன்பாக நான் தோற்று போகிறேன், ஆனால் மனிதர்களை அறிகிற அறிவை கிருபையாய் தருவீராக. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை யார் தொற்றக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க தொற்றக்கூடாது. பாருங்க, நான் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பிள்ளை அவங்களுடைய அப்பாவை குறித்து பேசிட்டே இருந்தாங்க. அப்படின்னா அவ ஒரு நல்ல ரொம்ப திக்கான ஒரு கண்ணாடி போட்டிருந்தான். அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ திக்கான கண்ணாடி போட்டிருக்கிறியே, அவ்வளோ தூரம் உன்னுடைய கண்ணு எப்படி ஃபால்ட் ஆயிடுச்சு? உன்னுடைய வீட்டில் யாருக்குமே இப்படி இல்லை, நீ மட்டும் எப்படி இப்படி கண்ணாடி போடுற அளவுக்கு ஆயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே என் கண்ணு அடிக்கடி கொஞ்சம் மங்கலா தெரியும். எங்கள் டேடி மம்மிட்ட சொன்னா அவங்க என்ன நம்பவே இல்லை, அவங்க என்ன நம்பவே இல்லை, அவங்க என்ன சுத்தமாக நம்பலை. அதனால நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற அப்படின்னே எங்க டேடி சொன்னாரு. கடைசியில் இப்போ ரொம்ப முடியாத போது தான் எங்க டேடி கண்டுபிடிச்சு, ஐயோ உன்னை சொன்னதை நான் பொய்ன்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்போ அடுத்த வார்த்தை, உங்க அம்மா அப்பா உன்னை நம்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ பொய் தான் சொல்லுவேன்றதுக்கு என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை. 3rd ஸ்டாண்டர்டு படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் என்கிட்ட எக்ஸாம் எழுத போறியா, நீ எக்ஸாமுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக படிக்க வேண்டியதில்லை, எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம், ஒரு பிட் எடுத்து அந்த பிட்டில் எழுதி இதை பார்த்து நீ எழுதுனேன்னா நீ என்ன பண்ணிடுவ, பாஸ் ஆயிடுவ அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னதை 3வது வயசுல அப்படியே கேட்டுப்புட்டு போய் அந்த பிட்டு பேப்பர்ல வச்சு, எத்தனாவது வகுப்புல, 3வது வகுப்புல பிட் அடிச்சுட்டு இருந்த உடனே ஸ்கூல் டீச்சர் கூப்பிட்டு, என்னப்பா பிள்ளையதான் பெத்து வச்சிருக்கிறீங்களா, 3ஆம் கிளாஸ்ல இந்த பிள்ளை என்ன பண்ணுது, பிட் அடிக்குது. உடனே அவங்க அப்பா ஒரு மார்க்கை குத்திட்டாரு. என்ன குத்திட்டாருன்னா, நீ எந்த ஸ்டூடெண்ட், நீ 3 வயசுலயே இப்படி பிட் அடிப்பேன்னா நீ என்ன செய்ய மாட்ட, நீ என்ன செய்ய மாட்ட. அடுத்து இன்னொரு இன்சிடென்ட், திடீர்னு ஒரு பென்சில், அந்த பென்சிலை தெரியாம கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு திருடிட்டு வந்த மாதிரி வீட்டில் வந்த உடனே, இந்த பென்சில் யாருடையது, யாருடையது, நீ திருடிட்டு தான் வந்த, வேற வழி இல்லாம திருட்டு பட்டமும் கட்டியாச்சு. இப்போ இந்த திருட்டு பட்டமும் காப்பி அடிச்ச இந்த பட்டமும் இருக்கிறதுனால இப்ப கண்ணு மங்களா தெரியுதுன்னு சொன்னா கூட அவங்க அப்பா என்ன பண்ணல, அதனாலதான் இந்த நிலைமை எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ ஒரு மனுஷன், ஒரு குழந்தை பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைய 3வது வயசுல ஒரு மனுஷன் நீ இப்படி பண்ணு, இதுதான் வாழ்க்கை முறைன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, அதை உடனே அதை பிரயாசம் எடுக்குது பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நிறைய நேரத்தில் யாரை தான் ரொம்ப நம்புறோம் தெரியுமா,
யாரை தான் ரொம்ப டிபெண்ட் பண்றோம் தெரியுமா? மனுஷங்களை பாருங்க. சில வாலிப பிள்ளைங்க, வாலிப கேர்ள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பசங்க இருக்கிறாங்கல்ல, ஏகப்பட்ட பொய் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பொய். ஒரு பொண்ணை தனக்குள்ள கொண்டு வரணும்னா, ஒரு பொண்ணை லவ்வுக்கு நேரா நடத்தணும்னா எல்லாரும் உண்மை சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சீங்க? சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் சொல்றோம், ஒரு பழமொழி சொல்லுவோம், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தும். ஆனா இத நிறைய தமிழ் ஜனங்கள், ஆமா கல்யாணம்னா 1000 பொய் இருக்கத்தான் செய்யும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. இதனுடைய பழமொழி நான் சொன்னது மாதிரி 1000 பேரிடத்துல போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னதை நமக்கு தகுந்த மாதிரியே நம்ம மாத்திட்டோம் பாருங்களேன். அப்போ அந்த வாலிப பையன் வந்து தனக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு வரணும்னா எதை முதல்ல சொல்றது இல்ல? சொல்லுங்களேன். உண்மையை சொல்றது இல்ல. நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டவன் தான், எனக்கு இப்படிப்பட்ட சம்பளம் தான் வருது, நான் ஓட்டுற வண்டி வாடகை வண்டி தான், இன்னொருத்தருடையதான், எனக்கு வேலை எதுவுமே இல்லை, எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அதற்கு மாறா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை நான் ராஜாத்தி மாதிரி வச்சு பார்ப்பேன். நான் உன்னை எப்படி, நீ மட்டும் என் வாழ்க்கையில வந்தேன்னு வச்சுக்கேன், நான் உன்னை கொட்டாரத்தில் கொண்டு போய் வைப்பேன், உன்னை யானை மேல வச்சு சவாரி பண்ண வைப்பேன், நான் உனக்கு அப்படி கார் வாங்கி தருவேன், இந்த மாதிரி பைக்கில் வச்சு உன்னை சுத்துவேன், கை நிறைய நான் உனக்கு தங்கத்தை போடுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி என்னென்னமோ. அது அவங்களுடைய வார்த்தையினால. இந்த மாதிரி திருமணத்திற்கு முன்பாகவே சில பசங்களுடைய வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை இழந்த எத்தனை பேரை நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் உனக்கு அறிவு இல்லையா? நான் சொல்றேன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? உனக்கு புத்தி எங்க போச்சு? நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ நம்பிடுவியா? நான் சொல்றது எல்லாமே உனக்கு வந்து உண்மையா தெரிஞ்சிருமா? நீ எதையும் ஆராய்ச்சி பார்க்க மாட்டியா? இப்படி என்னிடத்திலேயே நிறைய பேர் ஆலோசனைக்காக வந்தவங்களை பார்த்துருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா சிலரை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. பாருங்க, சிலர் வந்து தற்கொலை படையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா தன்னுடைய உடம்பு முழுக்க குண்டை கட்டிட்டு போய் ஒரு கூட்டத்தில் நின்று அதை வெடிக்க பண்ணி தன்னுடைய உடம்பு அப்படியே செதறி போகும். எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்களை யாரையாவது கொண்டு போய் உங்களை இந்த மாதிரி நீ செத்துருவ, ஆனா இந்த காரியத்தை நீ பண்ணு அப்படின்னு சொன்னா, ஏன்பா நான் செத்துட்டு எதுக்குப்பா இந்த பணம், நான் செத்துட்டு எதுக்குப்பா இந்த பேர் புகழ்? ஆனா சில தற்கொலை படையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை பணையம் வச்சு இப்போ நீ எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பீங்க, போய் நின்று தங்களுடைய சரீரத்தை வெடிக்க பண்ணி நான் செத்தா கூட பரவாயில்லன்னு. இது எங்க இருந்து வந்துச்சு? எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த யாரும் இல்லை, யாரோ ஒரு மனுஷன் அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சு இந்த மண்டையை கழுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, உட்கார்ந்து பேசி 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 அவனுக்குள்ள வெறியை ஏத்தி 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 கடைசியில் கொண்டு போய் அப்படியே நிற்க வச்சுக்கிறது. இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இந்த பிரச்சனையினால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. யாரையோ ஒருத்தருடைய கைக்கு கீழே பொம்மை மாதிரி இருந்து அவங்க சொல்லி 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 அவளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு மனுஷங்களை குறிச்ச ஒரு ஞானத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் தருவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல நம்மளை அப்படியே ஒரு குழிக்குள்ள கொண்டு தள்ளிடுவாங்க, ஒரு ஆபத்துக்குள்ள ஒரு தள்ளிடுவாங்க, ஒரு ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு அப்படியே வெறுமனையாய் வெளியே பிரிச்சுட்டு நம்மளை கொண்டு வந்துருவாங்க. ஒரு நிமிஷம். வேதம் சொல்லுகிறது, தாவீதுனுடைய மகன் யெரொபெயாம். இந்த ரெகொபெயாமை நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுக்கு அவங்க அப்பாவுடைய ராஜ பதவி, சாலோமோனுடைய ராஜ பதவி வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்க தகப்பன் பாரமான நுகத்தை எங்க மேல வச்சுட்டாரு,
ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? உடனே பெரியவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது உண்மைதான், அவங்களுடைய பாரத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இவன் கேட்கல. இவனுடைய கூட வளர்ந்த அந்த யங்ஸ்டர்ஸனுடைய கேட்குறான், நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? உடனே அங்கே இருக்கிற வாலிபர்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதென்ன நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்கள் அப்பாவுடைய இடுப்பு என்னுடைய சுண்டு விரல்னு சொல்லுங்க. எங்கள் அப்பா வந்து சவுக்குனால தண்டிச்சாரு, நான் உங்கள் தேள்களினால உங்களை தண்டிப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அவனை என்ன பண்ணுறாங்கன்னா அழகா மிஸ்மரிசம் பண்ணி அப்படியே தட்டி கொடுத்து பேசி ஊசி பேத்தி. அடுத்த நாள் பாருங்க போய் அந்த ஜனங்களெல்லாம் வர்றாங்க. மறு உத்தரவு சொல்லும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் உங்கள் பாரத்தை அதிகமாக்குவேன். எங்கள் அப்பா உங்களை சவுக்குனால தண்டிச்சாரு, நான் உங்களை தேளுனால தண்டிப்பேன். இப்போ அடுத்த நிமிஷத்தில் அவனுடைய ராஜ்யபாரம் பிரிந்து ரெண்டாய் பிரிந்து எல்லா கோத்திரமும் அவன் இன்னொரு பக்கத்துலையும் ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் இவன் தகப்பனாய் மாறினான். அப்போது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, இந்த பொல்லாத மனுஷனுடைய பிடியிலே நான் அகப்படாதபடி என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இன்னைக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த ஜெபக்குறிப்பை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் வேதத்தில் சில பரிசுத்தவான்கள் வந்து கண்டுபிடிச்ச சில மனிதர்களை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். மனுஷன் என்ன செய்வான், எப்படிப்பட்ட மனுஷர்களெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்றத வேதத்தில் இருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. நம்ம இப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். நம்ம வாழ்கிற உலகம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். சாதாரணமான உலகம் அல்ல. தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய காரியத்திற்காக, தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, தான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு மனுஷனை எந்த லெவலுக்கு வேணும்னாலும் கொண்டு போய் விடுகிற அளவிற்கு இன்றைக்கு இருக்கிற மனுஷன் தயங்கவே இல்லை. மனுஷங்கள் தயங்கவே இல்லை. மனுஷங்களுடைய உயிர் வந்து நிறைய பேருக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு பெருசா தெரியல. கடந்த நாட்களில் வந்த கொரோனா வந்து எத்தனை பேரை உயிர் வாங்கி கொண்டு போனது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வந்து ஃபேக்டரியில் ஜனங்களை அழிக்கும்படியாக வைத்திருந்த அந்த அணுதான் வெளியே வந்து இத்தனை பேரை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அது தெரியாது. ஆனாலும் மனிதர்கள் வந்து இன்றைக்கு மனிதர்களை கொல்லுவதற்கு பாருங்க, ஒரு எறும்பை கொல்றது மாதிரி தான் சில மனிதர்கள் சாகுறாங்க. எறும்பை கொல்லுகிறது போல ஹிட்லர் என்கிற ஒரு மனுஷன் எழும்பி அவனுக்குண்டு ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி எத்தனை பேரை கொன்னு குவிச்சாம் பாருங்களேன். ஒரு ஈவு இறக்கம் இல்லாம அப்படியே மனுஷர்கள் சாகிறத குறித்து, ஒன்றும் இல்லாத போகிறத குறித்து ஒரு இறக்கம் கூட மனுஷனுக்கு வரமாட்டேங்குது. கொஞ்சம் கூட இறக்கம் வரமாட்டேங்குது. ஐயோ பாவம், இந்த வார்த்தை வந்து நிறைய மனுஷனுக்கு வரமாட்டேங்குது. என்ன பாவம்? பாவம் புண்ணியம் பார்த்தா வாழ முடியுமா? பாவம் புண்ணியம் பார்த்தா இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? ஆனால் இப்பேற்பட்ட மனுஷங்களுடைய பிடியிலிருந்து கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். பேதையான பிள்ளையை கர்த்தர் தப்புவிப்பாராக. பேதையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருவாராக. எந்த மனுஷனுடைய கையிலே பிள்ளை சிக்கி இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய கையிலிருந்து, அந்த மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் அந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக. என்னுடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்டா? ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய காரியத்தை குறித்து எனக்கு என்ன தாங்க அப்படின்னு சொன்னா ஞானத்தை தாங்க. பாருங்க, இது வெறும் உலகத்துல மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள கூட நடக்குது. கிறிஸ்தவத்துக்குள்ள கூட நடக்குது. சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த ஒரு அம்மா, திருமணமான தம்பதி, புது மன தம்பதிகள் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜோடி பொருத்தம்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கும் பாருங்களா. அவங்க 2 பேரும் அவ்வளவு, 2 பேரும் ஜோடி பொருத்தம். அவங்க 2 பேரும் அவ்வளவு நல்ல. ஆனா வீட்டில், பக்கத்து வீட்டில் குடி போன உடனே தன்னுடைய லவ்,
தனக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க காலேஜில் படிக்கும்போது ஒருத்தரை நேசித்து அந்த மனுஷன் அவங்க அம்மா அப்பா அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர்கிட்ட சண்டை போட்டு திரும்பவும் போய் அந்த மனுஷனையும் அந்த அம்மா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வாழ்ந்து பிள்ளைகளையும் பெத்தெடுத்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இந்த தப்பை நீ பண்ணாதப்பா, நான் ஒரு தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அம்மா அந்த பிள்ளையின் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நானும் இந்த மாதிரி விருப்பப்பட்ட ஒருத்தர், ஆனால் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சது இன்னொருத்தர், நான் அவங்கள விட்டுப்புட்டு திரும்ப நான் நேசிக்கிறவரையே நான் வந்துட்டேன். இப்போ நீ காலேஜில் ஏதாவது லவ் பண்ணியா, உனக்கு யாரையாவது பழக்கம் இருக்கான்னு நோண்டி நோண்டு கேட்டு அந்த பிள்ளை என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நான் நேசித்தேன், எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி நீ போயிரு, நீ அவனோடே போயிரு, இவனோட நீ வாழ்றது தவறு, வேதத்தின்படி தவறு, அவரை மனசுல நினைச்சிட்டு நீ இவரோட வாழக்கூடாது, அப்படி இப்படின்னு இல்லாததையெல்லாம் மனசுக்குள்ள ஒரு விதையை போட்டு வளர்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல குடும்பத்தை அந்த அம்மா பிரிச்சுட்டாங்கங்க. நல்ல கணவன் மனைவி 2 பேரை பிரிச்சுட்டாங்கங்க. ஒரு காரணமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. போயும் அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பையனை அவனே திரும்ப கூப்பிட்டு நான் உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பையனோடையே சேர்ந்து திரும்பி போய் இந்த பையன் அவ்வளோ பாதிக்கப்பட்டு நல்ல பையன், அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சாருன்னே தெரியல, அவ்வளவு நல்ல பையன். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா, மனுஷனை குறித்த ஒரு அறிவை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர். உங்களை பாதிப்புக்குள்ளாய் நடத்தினது யாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை உடைச்சது யாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு நினைச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சிக்ஷையினால இப்படி இருக்கிறீங்களா, இல்ல ஒரு மனுஷனால இந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ஒருவேளை மனுஷர்களால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எச்சரிக்கிறார், உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எந்த மனுஷனும் உங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை விடக்கூடாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ மனுஷனுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷனுடைய காரியத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்ம இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ண போறோம். இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மனுஷன் மூலமாய் தோற்று போனவர்கள், இதுவரையிலும் மனுஷர்கள் மூலமாய் அவமானப்பட்டவர்கள், இதுவரையிலும் மனுஷர்கள் மூலமாய் தன்னுடைய வாழ்க்கையே வெறுத்தவர்கள், நான் நம்புறேன் இன்றைக்கு எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் சொல்லணும், தகப்பனே நான் இனி மனுஷனுக்கு அடிமைப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. பிரதர், நீங்க இப்படி உடைஞ்சு போய் உட்கார்றதுக்கு யாராவது காரணமா இருக்கிறாங்களா? சிஸ்டர், நீங்க ஊழியத்தை விட்டதுக்கு யாராவது காரணமா இருக்கிறாங்களா? நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணமானது யார்? உங்களை இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தாங்களா? மனுஷனுடைய ஏதோ ஒரு காரியத்தினால சிக்கி இப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னை உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை இன்றைக்கு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த மனுஷனிலிருந்து, மனுஷனுடைய கட்டிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உடைக்கிறதற்கு விரும்புகிறார். மனுஷனுடைய அந்த கயிறிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொள்ளுகிறதற்கு விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மீட்டு கொள்ளுவதற்கு விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அனைவரையும் கர்த்தர் மீட்டு கொள்ளுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். எல்லாரையும் எழும்பி நின்று, நான் இன்று முதல் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், மனிதர்கள் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அந்த ஞானம், அந்த ஞானம் எந்த மனுஷனாலும் நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பொல்லாதவருடைய ஆலோசனைக்கு என்னை தப்புவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வன்கண்ணனுடைய மனிதர்களுக்கு என்னை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
என் பிள்ளையின் மேல் ஆண்டவருடைய ஒரு அக்கினி போடப்படட்டும். என்னுடைய கணவனார் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் வைக்கப்படட்டும். என்னுடைய மனைவியின் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். Thank you Jesus. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள் வெளியே வாங்க. நீங்க எந்த மனுஷனுடைய கையில சிக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த மனுஷனுடைய கண்ட்ரோல்ல அவங்க வச்சிருக்கிறாங்க, யார் உங்களை இந்த நிலைமைக்கு ஆள் ஆக்குனது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை கடந்த ஒரு 2 மாதத்திற்கு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு சிஸ்டரை என்னிடத்தில் கூட்டிட்டு வந்தாங்க. அவருடைய கணவனார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல இன்ஜினியர், நல்ல வேலை செய்கிறார். 2 பிள்ளைகள், அங்கே 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பிள்ளை நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு பிள்ளைக்கு எங்கன்னா வெளிநாட்டில் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. ஆனால் அவங்க அம்மா மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நான் சூசைட் பண்ண போகிறேன், நான் சூசைட் பண்ண போகிறேன், நான் தற்கொலை செய்து சாவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நல்ல குடும்பம், அழகான குடும்பம். ஏன் சிஸ்டர் என்ன ஆச்சு? நீங்கள் இவ்வளவு தூரம் டென்ஷனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுமே இல்லை. என்னென்னா, அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க, ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து இவருடைய கணவனார் அவங்கள குடி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர், அந்த 2 பேரும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் என்ன அப்படின்னா, ஓயாமல் இவங்களை வந்து டார்ச்சர், வெளியில் வரும்போது திட்டுகிறது, சபிக்கிறது, நீ நாசமாக போவேன்னு சொல்கிறது, தண்ணிக்கு பிரச்சனை பண்ணுறது, வெளியே வந்த அப்புறம் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் திட்டுனதை இவங்க மனசில் ஏற்றுக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு பதட்டம். உடனே இவங்க ஒரு நாள் சண்டை போட்டிருக்காங்க, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்ன உடனே அந்த 2 லேடிங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்லி, நாங்கள் யாரும் இல்லாத அனாதைங்கன்னு நினச்சி எங்களை திட்டுறாங்கன்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரர் வந்துட்டு இவங்க மேலே தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் போலீஸ்காரரெல்லாம் என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டியா நீ அப்படின்னு நினச்சி யோசிச்சு இன்னைக்கு வாங்கின வீட்டில் குடியிருக்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு நான் செத்துருவேன்னு அந்த சிஸ்டர் வந்து வந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பாருங்க, சொத்து இவங்களுடையது, வீடு இவங்களுடையது, யாரையும் வஞ்சிக்கலை, யாரையும் ஏமாத்தலை. பக்கத்தில் இருக்கிற 2 பேர் கொடுத்த டார்ச்சர்னால இந்த அம்மா மன அழுத்தத்து அளவு ஆளாயிருக்காங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் மனுஷங்களை மட்டும் சில நேரத்தில் வந்து நீங்க உள்ள விட்டுட்டீங்க, அவங்க வார்த்தைகளுக்கு அடி பணிஞ்சீங்க, இந்த மாதிரி நீங்க ட்ரிகர் ஆயிட்டீங்க. நீங்க தான் யாரையும் ஏமாத்தாம தன்னுடைய பணத்தினால வாங்கின அந்த வீட்டில் அவங்களால குடியிருக்க முடியல. காரணம் என்னன்னா, பக்கத்தில் குடியிருந்த 2 பேர். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சிக்கல்ல இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதற்கு அவர்கள் யார்? மனுஷங்களால நீங்க பாதிக்கப்படக்கூடாது. மனுஷங்களால பாதிக்கப்படக்கூடாது. சிலருக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் ரொம்ப மோசமான ஸ்பிரிட். சிம்சோன் எத்தாச்சோட ஆளு. நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு சிம்சோன மாதிரி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கழுதையுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொன்ன பையன் போயும் தெளிலால் அப்படின்ற ஒரு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்து அந்த பொண்ணு சொல்லுது, உன் மகாபலம் எதிலே உண்டாயிருக்கு எனக்கு சொல்ல மாட்டியா? உடனே இவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற?
இவருக்கு வேற வழி தெரியல. சரி என்ன கட்டுனா நல்லா இருக்கும், உடனேயாவது அறிவு வேணும் இல்ல, உடனே அறிவு வேணுமா? சரி இவ கட்டி, என்ன நீ பைத்தியம், நீ அந்த மாதிரி பண்ற, நீ எதுக்கு என்ன கேட்ட, எதுக்கு என் பலன் எங்க இருக்குன்னு கேட்ட, இதுக்கு தான் கேட்டியா பிசாசே, நான் இனி உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருப்பேன், எலும்பு கிளம்பு. அந்த எண்ணமே வரல பாருங்க. அந்த அளவிற்கு அந்த லேடி வந்து சிம்சோனை என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, மெஸ்மரிசம் பண்ணி தன் கைக்குள்ள அவங்க சொன்னாங்கன்றதுக்காக போய் கடன் வாங்கி கார் வாங்குறது, இவங்க சொன்னாங்கன்றதுக்காக போய் தொழில் ஆரம்பிக்கிறது, எதையும் பார்க்கறது இல்லை. இது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமா, மனுஷனை உங்களுக்கு கையாள தெரியல. ஒன்னு மனசுல நினைச்சுக்குங்க, ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டது யார படைச்சதுக்கு? கேட்கல சத்தமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தான். நல்லா சொன்னி, சிரிக்க வேண்டாம். நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனை, அதுல நானும் இன்க்ளூட் தான். யாரு? நானும் பாஸ்டர், நானும் இன்க்ளூட் தான். என்னையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. என்னை நான் சொல்லும் போது கூட இவர் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லி வரையறுக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு இல்லாட்டா நீங்க எங்க தான் போவீங்க? நரகத்துக்கு தான் போவீங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதனால எல்லாருமே இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ரெண்டாவது ஒரு ஜெப குறிப்பு, ஃபர்ஸ்ட் ஒரு ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணோம். என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஜெபிக்கிறதுன்னா நான் என்னன்னா ஆண்டவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரெண்டாவது ஒரு ஜெப குறிப்பு, இந்த வசனத்தின்படி இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அதனாலதான் அவங்களுக்கு எந்த மனுஷன் எதிராக வந்து கூட அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லவே இல்லை. கைகளை உயர்த்தி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் விடுதலை இருந்தா எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் நீங்க யாரோ ஒருத்தருடைய கைக்குள்ள இருக்கிறீங்க, பிரதர் யாரோ ஒருத்தருடைய கைக்குள்ள இருக்கிறீங்க. அவங்க உங்களை ஆட்டி படைக்கிறாங்க, அவங்க உங்களை கையில வச்சே எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு நினைக்கிறாங்க. அவங்க உங்களை கெடுத்துருவாங்க, அவங்க உங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுவாங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இதுவரையிலும் நீங்கள் பாதிக்கப்பட்டது, இதுவரையிலும் நீங்கள் நஷ்டப்பட்டது, இதுவரையிலும் நீங்கள் இழந்தது உங்களால அல்ல, இன்னொருத்தரால தான். நீங்க நிறைய பேர் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு ஆளானீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இன்னொருத்தரால இவ்வளவு பெரிய சூழ்நிலைக்கு வந்தியே, இனியும் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறியா? கிருபை 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 கிருபை. எனக்கு ஞானத்தை தருகிறவர் நீர், எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கமான தெய்வமே,
இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் நீர் எங்களை தனியாக தெரிந்து கொண்டு எங்களை பேர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உபவாச ஜெபத்தில் சொன்ன இந்த 2 காரியங்களும் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். திருமண தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியம் வாய்க்க பண்ணுங்க. வியாதியோட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். சமாதான குறைவாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் உங்க பரலோக அக்கினி வைக்கப்பட்டு இன்றைக்கு காலையில மட்டும் இல்ல, மாலையில இன்றைக்கு 5வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தை நீர் அங்கீகரிப்பீராக. வருகிற வாரத்திலிருந்து மனுஷங்களை குறிச்ச ஒரு அறிவை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஆன்லைன்ல இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஜெப குறிப்பவர்களுக்கு இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கத்தர் கட்டளை இடுவீராக. அப்பா பெரிய அற்புதத்தை கத்தர் செய்யும். மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.